الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பொன்னான வழியை சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு தினத்தில் நன்மைகளை கொள்ளையடிப்பதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் முடித்தாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய உரையில் முதல் உரையில் நான் தேர்வு செய்த தலைப்பு நாம் எந்த முஸ்லீம் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை அறிந்து கொள்வதற்காக அதன்படி அறிந்து செயல்படுவதற்காக இந்த உரையை நான் ஜும்ஆவுடைய உரையை பயனுள்ளதாக ஆக்க விரும்புகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். முஸ்லீம்கள் என்றால் யார், முஸ்லீம்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை நாம் தெள்ள தெளிவாக நம்ம புரிந்து வைத்திருக்க வேண்டும், அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அந்த கலிமாவை தங்களுடைய வாய்களால் மொழிந்த உடனே அவன் முஸ்லீம் ஆகிறான். வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அல்லாஹ் ஒருவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன், இந்த நபி முகமது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று உறுதியாக சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்று உறுதியாக நம்புகிறேன் என்று ஒருவன் சொல்லிவிட்டால் முஸ்லீம் ஆகிறான், முஸ்லீமுடைய பட்டியலில் வந்துடுறான். இப்படிப்பட்ட இந்த முஸ்லீம்கள் அதன் பிறகு அவங்க பல வகைகளாக பிரிகிறார்கள். முஸ்லீம் ஆகிட்டான், முஸ்லீமான பிறகு திருமறை குர்ஆனுடைய தொடர்பு இருக்கணும், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்வியல் நெறிகளை, ஹதீஸை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லப்பட்ட அவங்களால் சொன்ன பொன்மொழிகள், அதை ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தினால் அவன் இறை நம்பிக்கையிலிருந்து பட்டியலில் வந்துடுறான். குர்ஆனை ஓதி அதன்படி நடந்து அமல் செய்து ஹதீஸை படித்து அந்த ஹதீஸுடன் என்ன சொல்கிறதோ அதன்படி வாழ்வியல் நெறியாக வாழ்க்கையை அமைத்து கொண்டு உலகத்தில் பயணித்தோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய அருளால்
நாம் இறை நம்பிக்கையாளர்கிற பட்டியலில் போட்டு போயிடுறோம். ஆனால் அந்த முஸ்லீம்கிற தகுதி சாதாரண தகுதி அல்ல. காஃபீர்களோடு ஒத்து பாருங்க. அவர் யார்? இறை மறுப்பாளர் காஃபீர். என்ன பண்ணுறான்? சிலையை வணங்குறான், கற்சிலைகளுக்கு முன்னாடி கை கட்டுறான், நிற்கிறான், கற்சிலைகளுக்கு மாலை போடுறான், கற்சிலைகள் இடத்துல கோரிக்கையை வைக்கிறான், நோயை நீக்குமாறும் காசை தருமாறும் பணம் வேண்டியும் இன்னும் பிற தேவைகளுக்காக. இவனோடு ஒரு முஸ்லீமை ஒப்பிடும் பொழுது இவன் சிறந்தவன், அவன் சிறப்புக்கு அப்பாற்பட்டவன். அதுபோல் யூதனோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது யூதன் யார்? அல்லாஹ் மறுத்தவன். அவனும் அது மாதிரி தான். ஏக இறைவனை மறுத்து மன இச்சையை பின்பற்றி அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறது என்ற ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்கி அல்லாஹ் வணங்கக்கூடியவனாக யூதன் இருக்கிறான். யகூதி இருக்கிறான்ல, அந்த மாதிரி அவன் என்ன செய்கிறான்? யகூதி அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறான்னு சொல்லக்கூடிய யகூதிகளோடு முஸ்லீம்களை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லீம் சிறந்தவன், அவன் வழிகட்டவன். அதுபோல ஈசா நபிய இந்த கிறிஸ்தவர்கள் ஈசா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஈசாவையும் கடவுள் என்று சொல்லி முக்கடவுள் கொள்கையை ஏற்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி பரிசுத்தாவி பிதா சுதான்னு சொல்லி அந்த மாதிரி முக்கடவுள் கொள்கையை நம்பி இந்த பூமியில் வாழக்கூடியவனோடு ஒரு முஸ்லீமை கம்பேர் பண்ணோம்னு சொன்னால் அவன் வழிகட்டவன், நம்ம சிறந்தவன். அவன் தான் ஒரு கொள்கைகளே இல்லை. ஈசாவையும் கடவுளுங்கிறான், ஈசாவுடைய தாயையும் கடவுளுங்கிறான், கர்த்தர்னு ஒரு இருக்கிறான் அவரை கடவுளுங்கிறான், பரிசுத்த ஆவின்னு என்ன செய்யறான் அப்படி சொல்லி அதை கடவுளுங்கிறான். இப்படி எண்ணற்ற கடவுள்களை வைத்துக்கொண்டு வழிபடக்கூடியவர்களோடு ஒப்பிடும் பொழுது நாம சிறந்தவர்கள், அவங்க வழிகட்டவர்கள். அத்தனை நார்த்திக பயம், கடவுளே இல்லைன்னு சொல்றான். எல்லாம் ஒரு தரம் தான். எல்லாரையும் நரகத்தில் ஒன்று சேர்த்து எல்லா பாவிகளையும் நரகத்தில் தள்ளுவான். கடவுளை தவறாக வரைந்து அல்லாவை தவிர கடவுளை வணங்கினவன், அல்லாவுக்கு மகன் இருக்குதுன்னு சொன்னவன், அல்லா பொம்பளை பிள்ளையை விரும்புகிறான் அதை எடுத்துக்கொண்டான்னு சொன்னவன், எல்லா பய நார்த்திகர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லா பயிலும் நரகத்தில் படுகொலைக்கு செல்வார்கள். நிரந்தர நரகமாக அவர்கள் போக்கிடமாக இருக்கும். நிரந்தர நரகம், விடுபடவே முடியாத நரகத்தில் இருப்பான். இவர்களோடு முஸ்லீம் ஒப்பிட்டா களிமா சொல்லிக்கிறான் இல்லைங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னானா இல்லையா, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னானா இல்லையா, சொன்ன பிறகுதான் வாழ்க்கையில் தடமுறான். அந்த மாதிரி சைத்தானுடைய குரங்களாக மாறுறான். மனசு குரங்க போய் சைத்தான வழிகேட்டில் போகக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் பல மாதிரி முஸ்லீம்கள் பெயர்தாங்கி முஸ்லீம்களாக இருக்கிறான். நம்ம சமுதாயத்தில் பெயர் வச்சிருக்கிறான். அப்துல்லாங்கிறான், அப்துல் பாசிதுங்கிறான், அக்ரம்ங்கிறான், என்னமோ அப்துல் ரஹ்மான்ங்கிறான், ஏதோ பேர் சொல்கிறாங்க. சுஃபியானுங்கிறான், அவன்ங்கிறான், பல மாதிரி என்ன செய்கிறாங்க, பிலாலுங்கிறான், பல பேரை வச்சிருக்கிறான். இஸ்லாமிய பெயர்கள், இஸ்லாமிய வாழ்க்கை இல்லை, இஸ்லாமிய நெறி இல்லை, மனோ இச்சை, மாற்று மத கலாச்சாரம், இஸ்லாத்தை இல்லாமல் என்ன செயல்படுவானோ இஸ்லாமிய கொள்கைக்கு அப்பாற்பட்டவன் நடவடிக்கை இவனுடைய வாழ்க்கையில எல்லாம் பார்க்கலாம். இவனுடைய திருமணம் காஃபியர்கள் திருமணம் மாதிரி இருக்கும். இவனுடைய இன்ன பிற நிகழ்ச்சிகள் காஃபியர்கள் இறைமறுப்பாளர்கள் மாதிரி இருக்கும். இவனுடைய கொடுக்கல் வாங்கல், இவனுடைய வார்த்தை, இவனுடைய பேச்சுக்கள், நளின சுழிவுகள்லாம் இருக்காது. எல்லாம் வந்து முரட்டு பயனாக இருப்பான். இஸ்லாமிய நெறிப்படி இருக்க மாட்டான். இப்படி பெயர்தாங்கிகளாக இருப்பார்கள். அதுபோல் இஸ்லாமியர்கள் பெயர்தாங்கி முஸ்லீம், முஸ்லீம் பேருப்பா, ஆனால் சினிமா பின்னாடி நடிகை முன்னாடி போவான். எனக்கு அவரு தான், விஜய் தான் எனக்கு நிற்பான். அவன் தாண்டா தலைவர், அவரை விட்டா யாருறாமா. ஒவ்வொருத்தர் செய்வான், எனக்கு தலைன்னு நிற்பான். நான் அஜித்துங்க, எனக்கு அஜித் ரசிங்கண்ணா, அவருக்கு தீ குளிப்பாம்பான். விஜய்க்கான தீ குளிப்பாம்பான். சொட்டையன் ரஜினிக்கான தீ குளிப்பாம்பான். பல மாதிரி என்ன செய்வாங்க, அதில் நடிகை பின்னாடி பொம்பளை குட்டியை போவாளுவ. எனக்கு அவ வேணும், இவ வேணும் அப்படின்னு என்ன செய்வாளுவ. எனக்கு ரஷ்மிகா மந்தனா தங்க என்ன செய்வா, அப்படி ஒரு கோஷ்டி போவா. புது புது நடிகைகள் பின்னாடி சில என்ன செய்வாளுவ. இந்த மாதிரியெல்லாம் ஒரு முஸ்லீம் பெண்களும் முஸ்லீம் ஆண்களும் பெயர்தாங்கி முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், இப்படி போகக்கூடிய வழிகட்ட கொள்கையில் போகக்கூடிய நரகத்து படுகொலைக்கு அவனுக்குள்ள நரகம் தான் இவனுக்கும். யாருக்கு? காஃபியர்களுக்குள்ள நரகம்னா இந்த முஸ்லீம்களுக்கும். அல்ல எந்த மாற்றத்தையும் வைக்க மாட்டான். திருந்தா மூத்தா போயிட்டான், மண்டையை போட்டான்னு சொன்னால் அல்லாட இஸ்திஃபார் கேட்டு பாவம் பண்ணி கேட்டு திருந்தாமல் மரணத்தை விட்டால் இந்த நிலை தான் அவனுக்கும். அதுபோல் இப்படி பெயர் தான் முஸ்லீம்கள் நம்ம பார்க்குறோம். முஸ்லீம்களில் இப்படி பெயரை வச்சுக்கிட்டு எல்லா வகையான ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறான். முடி வெட்டுறான். எப்படி வெட்டுறான் முடிய? எனக்கு அந்த நடிகமா, இந்த பரதேசி பையமா வெட்டு, பரதேசியில் படம் வந்து அதில் முடி வெட்டுவாங்க, பார்க்க சகிக்காது. அந்த மாதிரி இந்த முடியா அவன் மனிதான் அந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பைத்திய
வெட்டுற மாதிரி ஒரு கிறுக்க மாதிரி என்ன செய்வாங்க, முடியை வெட்டிக்கிட்டு அது ஸ்டைலுங்கிறான். அவனுக்கு சினிமாவில் கூத்தாடி காட்டியிருக்கான். ஒரு கூத்தாடி பையன் வந்து இங்கிட்ட ஒரு 3 கோடு என்ன செய்யறான், இந்த கிருதாக்கு மேலே ஒரு அப்படியே அந்த இடத்துல 3 கோடு போடுறான். ஒரு பக்கம் முடியை வெட்டி ஒரு பக்கம் வெட்டாம நாய் விட்டு துரத்தி குரமுன மாதிரி, அல்லது கொரோனா வைரஸை காட்டுவான். நோய் இந்த கொரோனா வைரஸ் காலங்களில் கொரோனா 2020 வந்து அந்த கொரோனா வைரஸை அந்த வைரஸை தொலைநுட்ப கருவியில் பார்த்து காட்டுவான். அந்த மாதிரி இருக்க அந்த முடியை பார்த்தா கொரோனா வைரஸ்காரன் அந்த வைரஸுக்கு காட்டுவான்ல அந்த கிருமியை காட்டுற மாதிரி முடி வெட்டிப்பாங்க. இவன் பேர் என்ன, முஸ்லீமோ, பேர் தாங்கி முஸ்லீமோ. இப்படி எல்லா வகையான எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த பெயர் தாங்கி முஸ்லீம்களாக இருப்பானவுடைய வாழ்க்கையில இறை நம்பிக்கையாளர்ந்த பட்டியலில் வரமாட்டான். நரகப்படுவதை கொல்லிக்கட்டையா போறானவுடைய அவசியம் நட இடை எல்லாம் கலாச்சாரம், உடைகள், ஆடைகள், பேச்சு எல்லாம் சினிமா நடிகை. சினிமா நடிகை ஃபாலோ பண்ணி போறான்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் இந்த கூத்தாடி பயில்களையும் கூத்தாடி சிறுக்கிகளையும் பின்பற்றி போனான் என்று சொன்னா நரகப்படுவதைக்கு தான் போவான். இவனுக்கு நல்ல வரவேற்பு வைப்பான். இவனுக்கு வந்து சிவப்பு கம்பளமா விரிக்கப்படும் உலகத்தில் இருக்கிறான்ல, கலெக்டர் வர்றாரு விரிடா, முதலமைச்சர் வர்றாரு சிவப்பு கம்பளம் விரிடா, பெரும் பிரமுகர்கள் பிரதமர் வர்றாரு, வெளிநாட்டை சேர்ந்த பெரிய அதிபர் வர்றாங்க விரிடா இப்படின்னு சிவப்பு கம்பளமா இருக்க மாட்டான். அடிச்சு மலக்குமார்கள் முகத்தில் தள்ளி அடிச்சு குப்புற நரகத்தை என்ன செய்வாங்க, அந்த மறுமை நாளில் முகம் பூமியில பட்டு தரத்தனை இழுத்து கொண்டு போய் நரகத்தை தூக்கி வீசப்படுவார்கள். இந்த மாதிரி ஆட்கள் பேர்தாய் முஸ்லிம்கள். இந்த மாதிரி வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தால் இவனுடைய மறுமை வாழ் உலக வாழும் நாசம், மறுமை வாழும் நாசம். இப்படி கூத்தாடிகள் பின்னாடி போவது, இந்த மாதிரி விவகாரத்தை எல்லாம் பார்க்கிறோம்னு சொன்னா இப்படி ஒரு வகை முஸ்லிம்கள். இன்னும் சில பேர்தாய் முஸ்லிம்கள். இன்னும் சில முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் களிமா சொன்னதோட சரி, களிமா படி வாழ மாட்டான், ஹதீஸ் படி வாழ மாட்டான், என்ன செய்வான், ஜும்மா தொலை கூட வராத முஸ்லீம்கள். இது ஒரு வகை. யௌமுல் ஜும்மா கூட வரமாட்டான், அப்படி ஒரு வகையான முஸ்லீம். பெருநாள் தொழுகைக்கு வரமாட்டான். என்ன தொழுகை, பெருநாள் தொழுகைக்கு வராத முஸ்லீம்கள் கூட இருக்கிறான். வருஷத்துல ஒரு தடவை தொழக்கூடிய நோம்பு பெருநாள் தொழுகை, வருடத்தில் ஒரு தடவை தொழக்கூடிய ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை, அதில் கூட ஆளை பார்க்க முடியாது. அந்த மாதிரி தண்ணி அடித்து சாராயத்தை குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடவான் பெருநாள் தினத்தில். இந்த மாதிரி கையில் ஒரு பக்கம் ஒரு பக்கம், இவனுக்கு மான மரியாதை ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருவன் பேர் தாங்கி முஸ்லீம்ல அந்த தகுதி கூட வரமாட்டான். இறை மறுப்பாளன் பட்டியலோட சேர்க்கலாம் ஒழிய ஒரு பெயர் தாங்கி முஸ்லீம் என்றையா ஜும்மா ஓடி வருவான், குளிச்சுட்டு என்ன செய்வான், ஜும்மாக்கு போயிட்டு வருவான்ட்டு. இந்த பட்டியலில் கூட ஒரு பெருநாள் தொழுகைக்கு வருவாங்க. அந்த பட்டியலில் கூட இல்லாத முஸ்லீம்கள் இருக்கிறான்னு சொன்னா இவன்லாம் நரகத்துக்கு அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நரக நெருப்புல கருகுவான். அல்லாஹ் ரப்புல்லான்னு சொல்லி காட்டுறான். அப்ப அந்த நரகத்துக்கு யாருக்காக படைச்சோம், முனாஃபிக்கின்கள் முஸ்லீம்ல இருக்கிறான், நயவஞ்சகத்தன்மையுடைய அவனுக்கு நரகம், ஏக இறைவனை மறுத்து செயல்படுறான இவனுக்கு நரகம். இப்படி எல்லாம் பல முஸ்லீம்கள்ல ஒரு வகை முஸ்லீம். இன்னொரு வகை முஸ்லீம் என்ன, குடி கஞ்சா இது பொம்பளை வேலை விபச்சாரம், இப்படி சில முஸ்லீம்கள். இப்படி முஸ்லீம்கள் பல வகையாக இருக்கிறார். இன்னும் சில முஸ்லீம்கள் அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். வியாபாரத்தில் மோசடி, பொய், புரட்டு, கோடு, வட்டி வாங்குவது, பல்வேறு வகையான பிரச்சனைகளை அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்யக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கிறோம். இதில் இன்னொரு சாரார் எல்லா பாவத்தாளி, எல்லா பயனுக்கும் நரகம். ஒரு சாராரை தவிர அவர்கள் ஏக இறைவனை நம்பி குர்ஆனை நம்பி வாழ்வியல் நெறியாக குர்ஆனை நடைமுறைப்படுத்தியவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை வாழ்வியல் நெறியாக அமைத்துக் கொண்ட அந்த முஸ்லிம்களை தவிர அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அவர்களுக்கு தான் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கான். இன்னல்லதீன ஆமனு வமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் நுஸுலா. எவர்கள் ஈமான் கொள்ளுங்கிற அல்லாஹ், ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்து, இன்னல்லதீன ஆமனு வமிலு ஸாலிஹாத்தி நல்ல காரியங்களை செய்து, இன்னல்லதீன ஆமனு வமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் நுஸுலா. அத்தகையவர்களுக்கு தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக தங்குவார்கள். ஹாலிதீன ஃபீஹா லா யபூன அன்ஹா ஹிவலா. அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் இருந்து அங்கிருந்து இடம்பெயர்வதை விரும்ப மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நபிமார்கள் போகக்கூடிய சொர்க்கம் ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சொர்க்கத்திற்கு 100 படித்தரங்கள் இருக்கின்றன. அதுல நீ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற படித்தரத்தை கேளுங்க அல்லாஹ்ட்ட.
அதுதான் நபிமார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் போகக்கூடிய அந்த படித்தரம் சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ அந்த மாதிரி நம்ம முஸ்லீம்கள் இறையச்சமுடைய முஸ்லீம்களாக தௌஹீத் கொள்கையில் நிலைத்திருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான்? அவனுடைய அருளை பொழிகிறான், மறுமையில் சொர்க்கம் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நம்ம முஸ்லீம்கள் இன்னொரு சாரார் இணைகரிப்பு, தர்காவுக்கு போகிறான், தர்காவுக்கு போக வேண்டி மண்டை பிடிச்சிடான் அவனுக்கு. ஒவ்வொரு இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு கிழமை, ஒவ்வொரு கிழமைக்கு வாரத்தில் ஒரு கிழமைக்கு ஒரு தர்கா வச்சுருக்கான். வியாழக்கிழமைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் என்ன செய்வாங்க? ஏர்வடி தர்கான்னு போவாங்க. எங்கள் ஊர் கீழே ராமநாதபுரம் மாவட்டம் கீழே ஏர்வடி தர்கா, அங்கே போகிறோம். அது புதன்கிழமைக்கு ஒரு தர்கா வச்சுருக்கிறோம், செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு தர்கா வச்சுக்கிறான். அப்போ வியாழக்கிழமைன்னு வந்துக்கிட்டால் ஏர்வடி தர்கா நாகூருக்கு போவாங்க. ஏர்வடி தர்காவுக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க? அந்த கேரளா பைத்தியாரன், கேரளாவில் கிறுக்கு பிடிச்சவன் எல்லாம் என்ன செய்வாங்க? தமிழ் முஸ்லீம்கள் எல்லாம் போவாங்க நரகத்து படுகொலையை நோக்கி. சாலமி பாஷா தனக்கே வாரிசு இல்லாமல் உள்ளவர், குழந்தை இல்லாதவர், அவர் அவளியா. சாலமி பாஷா என்ன செய்வார்? அவர் தான் போவாங்க வியாழக்கிழமையில். வியாழக்கிழமை பின்னேரம் வெள்ளி இரவுங்கிறோம்ல, வியாழக்கிழமை அந்த தொடங்கி விட்டால் அந்த சாயங்காலம் 4 மணிக்கு 5 மணிக்கெலாம் தர்கா போயிடுவாங்க. அது வெள்ளி இரவு வந்துடும். அந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு தர்காவும் இப்படி போகிறான். இவன் நிரந்தர நரகவாதி, இவனும் நிரந்தர நரகத்தை சார்ந்தவன் தான். இப்படிப்பட்ட முஸ்லீமா நம்ம இருந்தோம், வாழ்க்கை நாசமாக போயிடும், உலகத்திலும் இழிவு, மறுமையிலும் இழிவு. அப்போ அல்லாஹ் ரப்பல் நம்ம சொல்லி காட்டுகிறான் எப்படிப்பட்ட முஸ்லீமா இருக்கணும். 41வது அத்தியாயம் 33வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து நல்லறம் செய்து நான் முஸ்லீம் என்று கூறியவனை விட அழகிய சொல்லை கூறுபவன் யார்? அல்லாஹ் கேட்குறான். முஸ்லீம்னு சொல்வதே பெரிய ஒரு பாக்கியம் இருந்த ஒன்று. அதில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் தாவா பண்ணி மக்களை அழைத்து இஸ்லாத்துக்கு வாங்க, குர்ஆன் படி வாழுங்க, ஹதீஸின் படி வாழுங்க, மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தாதீர்கள், பேய் பிசாசு அது இது சூனியத்தை நம்புறது, செய்வினையை நம்புறது, இந்த மாதிரி பித்தராட்டங்களை நம்பாதீங்க, ஏமாற்று வேலையை நம்புறான்ல, ஆன்மீகத்தில் இருக்கிறான்னு என்ன செய்வாங்க? மதகுரு அவர்கிட்ட போனால் காய்ச்சல் குணமாயிரும், ஓதி பார்ப்பாரு, காய்ச்சல் போய் நம்புறான். அவர்கிட்ட போனால் தகுடு தாய்த்து போடுவார் அந்த அஜரத்து, இந்த பள்ளியாசம் ஓதினாருன்னு என்ன செய்வாங்க? இந்த தர்காவில் உள்ள இந்த அப்பா, தர்காவில் உள்ள லெப்ப, தர்கா லெப்ப நம்ம ஓதி பார்த்தா மயிலரகளை அடித்தா ஹோல் அடிப்பான், தண்ணியத்துக்கு ஊற்றுவாங்க. முஷிபத்து கிளை நம்பி போகிறான்ல, பைத்தியார கூட்டம் போகுதுல. அந்த ஒவ்வொரு நம்ம ஆதம் நபி காலத்துக்கும் தௌஹீத் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொர்க்கத்துக்கெல்லாம் குறைந்த எண்ணிக்கையில் படைச்சிருக்கான், நரகத்துக்கு அதிகமான எண்ணிக்கையில் படைச்சிக்கிறான் ஆட்களை. அப்போ எல்லா கிறுக்கனவங்களும் என்ன செய்வாங்க? மயிலார கால தடவுனா காய்ச்சல் போயிடும், வைத்த வலி போயிடும் அப்படின்னு நம்புறான். இந்த மாதிரி பாவிகள் தான் நரகத்து பள்ளிக்கு கொடி கட்டதான். அல்ல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்றான், நீ உண்மையான முஸ்லீமா எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து நல்லறம் செய்து நான் முஸ்லீம் என்று கூறியவனை விட அழகிய சொல்லி கூறுபவன் யார்? இப்போ போயிட்டு காலத்துக்கு விடலாம், குர்ஆன் ஹதீஸ் சொல்லி கூட நாங்கள் கரெக்டாக நடக்கிறேன் நல்லா தான் முடிவு பண்ணுவான். தற்பெருமை வந்துடக்கூடாது. அல்லாஹ் வசனத்தில் சொல்கிறான்ல, என்னையெல்லாம் விட பெர்ஃபெக்ட் யார் அப்படி சொல்லக்கூடாது. இன்னமா யார் தொழுவா, இந்த மாதிரி யார் ஓதுவா, இந்த மாதிரி நோம்பு பண்ணி நான் நாசமாக போயிடுவா. உன்னை விட சிறந்தவன் எவ்வளோ பேர் பூமியில் இருக்கலாம் அல்லாஹ்வுடைய பார்வையில். நம்ம என்ன செய்யணும்? குர்ஆன்ல சொல்லி போட்டான், தற்பெருமைக்கான சொல்லலை. நான் முஸ்லீம், நன்மையை செய்கிறேன், நன்மையை ஏவுறேன், நன்மையை தீமையை தடுக்கிறேன்னு நீங்கள் வாழ்க்கையில் பயணித்தீர்கள் என்று சொன்னால் அதை அல்லாஹ் விரும்புகிறான். இப்படி அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து நல்லறங்கள் செய்யுங்கள், நல்லறம் செய்து நான் அழகிய முஸ்லிம் சொல்பவனை விட அழகிய சொல்லுக்குரியவன் யார்? அல்லாஹ் கேட்குறான். 41-34 அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ, நன்மையும் தீமையும் சமமாகாது. நன்மை தீமை சமமாகுமா? தொழுகிறவனு குடிகாரப்படி சமமாகுவானா? நல்ல பொருளை நல்ல என்ன நாணயமானவனும் வழிகட்டவனும் ஃப்ராடு பயில ஏமாற்று பெருவனை சமமாவானா? ஒழுக்க சீலரும் ஒழுக்கத்துக்கு அப்பாற்பட்ட அவர்களும் கேடுகட்ட செயலுக்கு உரியவன் மான மரியாதையெல்லாம் என்னன்னு தெரியும், எவ்வளோ வேணும்னு கேட்பான். மான மரியாதை அதெல்லாம் என்னங்க அப்படின்னா என்னங்கன்னு கேட்பான். இந்த மாதிரி கண்ணியம் கட்டுப்போடு வாழக்கூடியவனு கண்ணியம் சீர்குலைந்து வாழக்கூடியவனு ஒன்றா அல்லாஹ் கேட்குறான். வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ, நன்மையும் தீமை சமமாகாது என்று நபியை சொல்லுங்க. இது பில்லத்திஹி அஹ்ஸனு ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். பகைமையை நல்லதை கொண்டே நபியே, நல்லதை கொண்டே பகைமையை நீ தடுப்பீராக.
எவருக்கும் உமக்கும் பகை இருக்கிறதோ அப்போது அவர் உற்ற நண்பராகி விடுவார் என்று அல்லாஹ் என்ன செய்யறான். நீங்க நன்மையை கொண்டு என்ன செய்ய தீமையை தடுங்க, அப்படி தடுக்கும் போது பகை உணர்வுலாம் பறந்து போயிடும் என்று அடிப்படை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நல்லடியார்கள் வந்துருவாங்க. அங்கத்தான் கேடு கட்டவனாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை சொல்லும்போது லேசாக ஒரு மனமாற்றத்தை எல்லாம் கொடுத்து போட்டான்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், அவன் பகைவன் தான் நண்பனாகி விடுவான் என்ற அடிப்படையில் இன்னும் சமரசம் இல்லாமல் மார்க்கத்தை சொல்லுன்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் குர்ஆன்ல எல்லாம் நமக்கு சொல்லலாம். அதுபோல 40 அல்லாஹ் ரப்பல் 41-35 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமாயு லக்காஹா இல்லல்லதீன ஸபரு வமாயு லக்காஹா இல்லா து ஹல்லின் அதீம். பொறுமையை மேற்கொண்டோர் தவிர மற்றவர்களுக்கு இது இந்த பண்பு வழங்கப்படாது. மகத்தான பாக்கியமுடையவர் தவிர மற்றவர்களுக்கு இது வழங்கப்படாது என்று அல்லாஹ் ரப்பல் சொல்றான். அப்போ இந்த மார்க்கத்தை தவ்ஹீத ஏகத்துவத்தை சொல்றவங்க பொறுமையாளர்களாக இருக்கணும். நாலு சைத்தான் நம்ம கோபத்தை மூட்டுவான், 4 ஃப்ராடு போய் நம்மளை வந்து கண் சாடையால் கிண்டல் போவான். பாரு இவர் சொல்ல வந்தார், இவரெல்லாம் தவ்ஹீத சொல்ல வந்தாருமா. அவன் யாரு? நன்மை செய்ய மாட்டான், தீமையை தான் கூட வாழ்க்கையை நிறைய வச்சிருப்பான். நன்மை செய்கிறவனை கிண்டல்களை அடிக்கிறது அப்படின்னா புதுசாக முளைச்ச காணானுங்க இப்போ வந்தாங்க தவ்ஹீத சொல்ல. தவ்ஹீதை ஆதம் நபிலையும் சொல்லிட்டு இருக்கிறாரா, நபிகள் நாயகம் வந்தவர் நம்ம சொல்றோம். அப்போ இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பேசுவாங்கல்ல, இதையெல்லாம் மென்று முழுகி பொறுமையாளர்கள் என்ன செய்வாங்க, தொலைஞ்சு போன முட்டா போயின்ட்டு நம்ம மார்க்கத்தை சொல்லிக்கிட்டு இருப்போம். நல்லா நம்ம சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அப்போ நம்ம பார்க்குற அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நம்ம சிறந்த முஸ்லீம்களாக இருக்கணும், நன்மை தீமையை தடுக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சபையில் ஒரு ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பொருளை விநியோகம் பண்ணுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருளை விநியோகம் பண்ண உடனே அந்த சபையில் பெரிய சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். இந்த ஸஅத் சொல்கிறாரு வந்துக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரை இந்த இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, இவருக்கு கொடுங்க நீங்கள் அந்த பொருளை, அந்த சதக்கா அந்த அன்பளிப்பு போக சதக்கா தர்ம பொருளை அவர் கொடுங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கூட ஒரு வார்த்தையை சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் இந்த ஆணையாக நீங்கள் யாரை ஒதுக்குறீங்களோ அவரை நான் மூமினாக கருதுகிறேன், அவர் இறை நம்பிக்கையாளருங்க, நபியை கொடுங்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாதே முஸ்லீமுங்க அவர் சொல்கிறாங்க. கொஞ்சம் மௌனமாக இருக்கிறார். பிறகு ஷாயத் என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சகோதரர்கள் அணுகு அல்லாஹ்வுடைய தூதரை மறுபடியும் சொல்கிறார், இவருக்கு அந்த பொருளாதாரத்தை கொடுங்களேன், காசு பணத்தை, இவரை நான் வந்து அல்லாஹ் என்பது ஆணையாக இவரை நான் முஸ்லீம் என்று மூமின் என்று கருதுகிறேன், இறை நம்பிக்கையாளர் பட்டியலில் சேர்க்கிறேங்கிறார். சகது நபியா வகி வருதா அவருக்கு, அவர் கருத்தை சொல்கிறார். அப்புறம் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவரை வந்துட்டு நீ முஸ்லீம் எப்படி சொல்ல சகதுங்கிறாங்க. ஒரு ரசூலுல்லாஹி என்ன அவருக்கு யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்களோ அவர் கொடுக்கல, வேற இன்னொரு ஆளுக்கு கொடுத்தா புதுசாக இஸ்லாத்தில் வந்தவர். அவர் எதிர்பார்த்து வர்றார் சபைக்கு. நபிகள் நாயகத்தின் சபைக்கு போனால் காசு பணம் கிடைக்கும், பேரிச்சம்பழம் கிடைக்கும், ஒரு ஒட்டகம் கிடைக்கும், ஆடு மாடு கிடைக்குன்னு வர்றாரு. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பைசல் பண்ணிட்டு அவர் கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு சாதே நான் ஒரு ஆளுக்கு கொடுக்குறேன், நான் யாருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கலையோ கொடுத்தவரை விட அவர் சிறந்தவர், மட்டம் கிடையாது, அவர் உதாசீனப்படுத்தலை. அதனால் நான் கொடுக்காதவர் சிறந்தவர், கொடுத்தவர் ஒரு எதிர்பார்ப்பில் வந்திருக்கிறார். நம்ம கொடுக்கலன்னு சொன்னால் வேற மதத்துக்கு காய்த்து போயிடுவார், வேறு பழைய மதத்துக்கு போய் நாசமாக போய் நரகத்துக்கு போயிடுவார். ஆகையால் நான் கொடுத்தேன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த அதிசய விளக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் மூமினை பிரிக்கிறாங்க. மூமின்கிறத அந்த சொல்லி வேற, மூமின் என்று சொன்னால் அவர் யாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கட்டுப்பட்டவர், ஒவ்வொரு காரியத்தையும் பயந்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார். இது இந்த காரியத்தில் நம்ம கண்காணிக்கிறான், அந்த காரியத்தில் கண்காணிக்கிறான், இருட்டில் இருந்தாலும் நம்ம கவனிக்கிறான், வெளிச்சத்தில் இருந்தாலும் கவனிக்கிறான் அப்படின்னு ஒரு அடிப்படையில் ஊர் மக்கள் 10 பேர் 1000 பேரோடு இருந்தாலும் நல்லா பார்ப்பான், தனிமையில் இருந்தாலும் பார்ப்பான். ஒரு மூமின் பயப்படுவான், இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ் இருக்கிறாங்க கூடிய. முஸ்லீம் அப்படி இல்லை, சந்தர்ப்பம் கிடைச்சா நன்மை செய்வான், அவனுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இல்லை, சைத்தான் தலையில் ஏறி ஆடி விட்டான்னு சொன்னால் தலை உச்சந்தலையில் இருந்து புட்டா கெட்ட காரியங்களை தூண்டணும்னு சொன்னால் தொழுதுகிட்டு இருந்தால் தொலைய விட்டுருவான். போனவொன்னா ரமலான் நோன்பு வச்சவங்க நோன்பு வைக்க மாட்டான், ஏண்டா இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை சும்மா போய் சொல்கிறது. இப்படி பல மாதிரி ஒரு முஸ்லீம் பல வேடம் போடுவான். ஆனால் மூமின் என்பவன் பயந்து நடப்பான். ரசூலுல்லாஹ் சொல்கிறான். ஆனாலும் மூமின்கள் மறுமையில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் இகுமுடி ஒன்றால் தடுத்து நிறுத்தப்படுவார். யார்? முஸ்லீம் இல்லை, இவனுக்கு பயங்கர பைசல் இருக்குது. முஸ்லீமுக்கு உலகத்தில் இறை நம்பிக்கையாளராக வாழ்ந்தவர், தொழுதார், நோன்பு வைத்தார், தர்மம் கொடுத்தார், காசு மனத்தை அள்ளி கொடுத்தார், வறுமையை பற்றி பயப்படலை, அல்லாஹ்வை நம்பி கொடுத்தார்ல,
இந்த நல்லறங்கள் செய்தார்கள் இவர் மறுமையில் தடுத்து நிறுத்தப்படுவார். மனித உரிமைகளை ஏதாவது கோல்மான் பண்ணியா, வணக்க வழிபாடுகளை கோல்மான் பண்ணியாண்டெல்லாம் ஃபில்டர் பண்ணுறான். நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் அந்த பாலத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டு மூமின்களை விசாரிக்கிறான். விடமாட்டான் மறுமையில். இவன் நபிமார்களை விசாரிப்பான் மறுமையில். இவன் அவுளியாக்களை விசாரிப்பான். இந்த போலியாவில் இவன் சொல்ற போலியா அவுளியாக்கள் இல்லை, இந்த இந்த இவங்க சொல்ற சூஃபியாக்கள் சொல்றாங்களே இவங்க, இந்த முரீது தரிகாக்கள், இந்த இவங்க சொல்ற அவுளியா இல்லை, அல்லாஹ் அவுளியா அல்லாஹ் தீர்மானிச்சானே அந்த நல்லடியார்கள் அந்த பாலத்தில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். இந்த மாதிரி மூமியங்களை ஃபில்டர் பண்ணி தான் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா நீல கணக்கு வச்சுட்டு போ, கணக்கை ஃபைசல் பண்ணிட்டு போப்பாமான்னு சொன்னால் அந்த மறுமை நாள் கடுமையானது விசாரணை. நபிமார்கள் இருந்து அனைவர்களும் அல்லாஹ்விடத்தில் அடிமையாக வருவார்கள், அல்லாஹ் விசாரிப்பான். அப்போ இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, சஹீஹ் புகாரில் வரக்கூடிய 27வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா இல்லையா, மூமின் முஸ்லீம்களுடைய விவகாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுக்காக நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் ஏகத்துவ கொள்கையில் பயணிக்கக்கூடியவர்களாக எல்லா விஷயத்திலையும் நான் உண்மையான முஸ்லீமாக இருப்பேன், நான் திருமணமா அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன மாதிரி தான் திருமணம் செய்வேன், அந்த வட்டத்தை விட்டு வெளியே போக மாட்டேன், கூத்து குமாலம் டான்ஸு இப்படி போயிட மாட்டேன், அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி நான் திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்து மகர் கொடுத்து முடிப்பேன் முடிவெடுக்கிறேன். இதுதான் உண்மையான முஸ்லீம். நபியே, திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மகர் தொகையை அந்த ஆண்கள் கொடுத்து முடிக்குமாறு சொல்லுங்க. கட்டளை போறான், வரதட்சணை கேட்கறான். அம்மா பாப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு எதுக்குமே பாப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டான். படிடா இதை படிடா, படிக்க மாட்டாமா, இந்த கடைக்கு போறா போக மாட்டாமா, இல்லை இந்த சட்டம் உனக்கு நல்லா இருக்குதா எடுத்து போடுறான், என்ன ரெடிமேட் கடையில் ஜவுளி கடைகளில் போய் இது நல்லா இருக்குது, இது எதையும் கேட்க மாட்டான், இவனா சூஸ் பண்ணிக்கிடுவான். வரதட்சணை மட்டும் அது இம்மா சொல்லிட்டு ஆப்போசிட் இவன் வெளியவன் சொல்லிக்கிறான். அம்மா அப்பாவுக்கு இவனுக்கு ஆசை இருக்குது, பொண்ணு விட்ட கசக்கி பொழிந்து வரதட்சணை வாங்கி அதில் கார் வாங்குறது, அதில் பைக் வாங்குறது, அதில் அந்த காசை வச்சு வெளிநாட்டுக்கு போகிறது, ஊர் சுற்றுறது. பாவிகளா, அநியாயக்காரர்களா, இது முஸ்லீமாடா? இந்த இவங்களுக்கெல்லாம் நரகத்தில் கடும் வேதனை. ஒரு அபலை பெண்கள் அவங்க விஷயத்தில் விளையாடுறீங்களாடா. இன்று எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் இந்த வரதட்சணை வாங்கின அத்தனை திருப்பி கொடுத்துடணும், கொஞ்சம் கொஞ்சமாக பைசல் பண்ணி கொடுக்கணும். அல்லாஹ் அப்படி அதான் இவன் தான் முஸ்லீம், உண்மையான முஸ்லீம். அப்போ வந்துக்கிட்டு நீங்கள் கொடுக்காம இருந்தீங்க, இனிமேல் யாரும் வாங்கக்கூடாது, அல்லாஹ்க்கு பயந்து நீங்கள் தான் திருமணம் செய்யும்போது பெண்களுக்கு கொடுத்து முடிக்கணும். இதையெல்லாம் செய்வான். இதுக்கெல்லாம் என்ன செய்வான், இதுக்கு இவனுக்கு ஆசை இருக்குது, பாப்பா அம்மா சொன்னான்னு பழைய போடுவான். நான் வாங்கலைங்க, எவ்வளோ சொல்லி பார்த்தோம், அம்மா அப்பா கேட்கல, ஏன்னா இவனுக்கு ஆசை தான், ஆனால் வாங்கிக்கிறான். இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களையும் எல்லாம் மறுமையில் தண்டிப்பான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நம்ம எப்படி இருக்கணும், உண்மையான முஸ்லீம்களாக. எந்த வகை முஸ்லீம் சிறந்தவன், உண்மையை சொல்லி தௌஹீதின் பக்கம் தாமும் இருந்து பிறரையும் நன்மையின் பக்கம் அழைக்கிறானே அந்த முஸ்லீம் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான், 3வது அத்தியாயம் 67வது இறை வசனம், மாக்கான இப்ராஹிம் யஹூதியம் வலா நஸ்ரானியம் வலாக்கின் கான ஹனீஃபா முஸ்லிமா வமா கான மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருந்ததில்லை, மாறாக அவர் உண்மையான வழியில் நின்ற முஸ்லீமாக இருந்தார், இணை கற்பித்தவராக இப்ராஹிம் இருக்கவில்லை என்று அல்லாஹ் என்ன சொல்றான், ஹனீஃபா முஸ்லிமா, உண்மையான வழியில் நின்ற முஸ்லீமாக நபி இப்ராஹிம் நபி இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றான்னு கேட்டால் நம்ம எப்படிப்பட்ட முஸ்லீமா இருக்கான்னு, ஹனீஃபா முஸ்லீமா. இப்ராஹிம் நபி அல்லாஹ் சொல்றான்ல, அவர் வந்து ஈத போய் சொன்னாங்க, எங்க இப்ராஹிம் எங்காலு, கிறிஸ்தவ போய் சொன்னான் எங்காலு, அட முட்டா போயிடலாம், ஈத கிறிஸ்தவம் இப்ராஹிம் நபி பிறகு வந்தவங்க 50 பேரும். இப்ராஹிம் யூதராக இல்லை, கிறிஸ்தவராக இல்லை, ஹனீஃபா முஸ்லீமா, அல்லாஹ் கட்டுப்பட்டு நடந்த உண்மையான முஸ்லீமாக இருந்தார் அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, அப்ப அந்த மாதிரி இப்ராஹிம் நபியுடைய வழியில் நம்ம இருக்கணும். 3:68 அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அவுலன் நாஸ் பி இப்ராஹிம லல்லதீன நத்தபஉ வஹாத நபியு வல்லதீன ஆமனு வல்லாஹு வலியுல் முஃமினீன். இப்ராஹிமின் விஷயத்தில் உரிமை படைத்த மக்கள் அவரை பின்பற்றியோரும். இப்ராஹிம் நபியுடைய விஷயத்தில் உரிமை படைத்த மக்கள் அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் நம்பிக்கை கொண்டோருக்கு தான் உரியவர்கள். இப்ராஹிம் நபி யார் சொந்தம், நம்ம தான் சொந்தம். இப்ராஹிம் நபிக்கு அவர் கொள்கை அப்படி சித்தாந்தத்தில் ஏற்கிறோம்ல, ஏற்கிற மக்களுக்கு சொல்றோம்ல, அடி உதயெல்லாம் வாங்கி கூட சொல்றோம்ல, எவனுக்கு பயப்படாம. அதான் அல்லாஹ் சொல்றான், இன்ன அவுலன் நாஸ் பி இப்ராஹிம லல்லதீன நத்தபஹு வஹாத நபியு வல்லதீன ஆமனு.
இப்ராஹிம் விஷயத்தில் உரிமை படைத்த மக்கள் அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் அவருக்கு சொந்தம், அவருடைய வழியில் பயணிப்பவர்கள். வல்லாஹு வலியுல் மூமினீன், நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ்வே நம்பிக்கை கொண்டோரின் பாதுகாவலன் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விவகாரத்தை பார்க்கிறோம். இதுபோல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் நமக்கு இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் நமக்கு பல்வேறு வசனங்கள்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த மாதிரி இப்ராஹிம் நபியுடைய வழியில் நம்ம போகணும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்றான் அல்லாஹ், வகாலு 2வது அத்தியாயத்தினுடைய 135வது இறைவசனம், வகாலு கூனு ஹூதன் அவ் நஸாரா தஹ்தது குல் பல்லத இப்ராஹிம் குல் பல் மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன். யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாக ஆகிவிடுங்கள் என்று, அப்போதான் நேர்வழி பெறுவீர்கள் என்று அந்த வழிகட்ட கொள்கையை சார்ந்தவர்கள் கூறுகிறார்கள். நபியை நீங்க சொல்லுங்க, குல் பல் மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, உண்மையான அவ்வாறு அல்ல உண்மையான வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுவோம். அவர் வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணைகரிப்பித்தவராக இருந்ததில்லை என்று நபியை சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபியை பற்றி எந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் பேசுறானோ அங்கெல்லாம் ஹனீஃபன், உண்மையான வழியில் நின்றவர், ஏகத்துவத்துக்காக தௌஹீதுக்காக அவர் சத்தியத்திற்காக நின்றவர், உண்மை வழியில் நின்ற இப்ராஹிம் ஹனீஃபன் முஸ்லிமா என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? மில்லத்த இப்ராஹிம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் இப்ராஹிம் மார்க்கத்தை தான் பின்பற்றுவோம் என்று சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது. எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சித்தாந்தத்தை தான் சொன்னாங்க. அல்லாஹ் வணங்குமாறும் மூட நம்பிக்கையெல்லாம் நீங்கள் தகுதிப்படி ஆக்குமாறு சொன்னார்கள். ஆனால் அந்த மார்க்கம் நான் இப்ராஹிம் நபிக்கு பிறகு எப்படி எல்லாம் சொல்லிவிட்டான்? ஆதம் நபியில இருந்து சொன்னது அதுதான் மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். இப்ராஹிம் நபி வருகை வந்த பிறகு நபி நாயகத்துக்கு உத்தரவு போடுறா, இந்த மார்க்கம் இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று அல்லாஹ் அந்த பேரை மாத்தினான். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை குல் நபியை சொல்லுங்கள், பல் மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, நபியை சொல்லுங்க நாங்கள் உண்மையான முஸ்லீமாக நின்ற இந்த உண்மை வழி என்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுவோம்னு சொல்லுங்கிறான். அப்போ இந்த மார்க்கம் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம். இப்ராஹிம் நபி எப்படி இருந்தாங்களோ அந்த கொள்கை பிடிப்பு உறுதி மனப்பாடம் அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதுபோல் அல்லாஹ் என்ன சொன்னான்? 3வது அத்தியாயத்தோட 95வது இறைவசனம், குல் சதக்கல்லா, அல்லாஹ் உண்மையே கூறினான். ஃபத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, எனவே இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள். வமா கான மினல் முஷ்ரிகீன், உண்மை வழியில் நின்றார் இப்ராஹிம் நபி, இணைகரிப்பித்தவராக அவர் இருந்ததில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 395. இப்போ குர்ஆனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பல வசனங்கள்ல இப்ராஹிம் நபி அவர்கள் ஹனீஃபன் முஸ்லிமா, உண்மையான வழியில் நின்றார், அவருடைய பொய்யான வழியை பின்பற்றல, ஃப்ராடான வழியை, ஏமாத்துக்கார வழியை பின்பற்றல, உண்மையான முஸ்லிமா இருந்தார். அந்த மாதிரியான முறையில் கொள்கையில் சமரசம் இல்லாமல் இப்ராஹிம் நபி உறுதியா இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி உறுதியா நின்று உலகத்தில் வாழ்ந்தவன் நம்ம மூத்தா போனாதான் மறுமையில சொர்க்கம் இல்லை நரகம். அதனால அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக இப்ராஹிம் நபி எப்படி ஏகத்துவ கொள்கையில உறுதியா இருந்தார்களோ, எல்லா விவகாரத்திலையுமே வழிகாட்டியாக முன்னோடியாக இருந்தார்களோ, அது போன்று நாமளும் நம்முடைய ஏமாற்றுவது, ஃபராடிசம், பித்தலாட்டம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் தான் சொல்றான், நீங்கள் முஸ்லீம்களாக இன்றி வலா தமூதுன்ன இல்லா அன்து முஸ்லீமும், குர்ஆனுடைய கட்டளை. முஸ்லீம்களாக அன்றி மூத்தா போயிடாதீங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறோம். முஸ்லீம்களாக அன்றி மரணிக்க கூடாது. எப்போ கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டியோ பிறகு காஃபிரா மூத்தா போயிடாது, தர்காவாதியா மௌத்தா போயிடாது, சூனியத்தை நம்பினவனா மௌத்தா போயிடாது, பேய் பிசாசு ஃப்ராடு இந்த மாதிரி பேய் பிசாசு அது இது அஜிரத்துக்கு சக்தி இருக்குது, அந்த சாமியாருக்கு சக்தி இருக்குது, மத போதகர்களுக்கெல்லாம் சக்தி இருக்குதுன்னு அப்படி நினைச்சு மௌத்தா போயிடாது. முஸ்லீமுடைய வட்டத்தோடு வெளியே போய் நரகத்துக்கு போயிடுவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறான். இப்படிப்பட்ட கட்டளைகளை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவர்களையும் ஆக்கிரல வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்.